அதிகாலையின் அமைதியில் பை பரீஸ் வெஸ்லிஹேவ். அத்தியாயம் 5. பிறந்தது முதலே வஸ்கோதான் உண்மையில் இருந்ததைக் காட்டிலும் மூத்தவன் என்று உணர்ந்து வந்தான். 14 வயது பையனாய் இருக்கையில் அவன் குடித்தன பொறுப்பை ஏற்றுக்கொண்டிராவிட்டால் குடும்பம் வறுமையில் உழன்றிருக்கும். அதிலும் அது பஞ்சகாலம், ஒழுங்கினங்கள் மலிந்த காலம். குடும்பத்தில் எஞ்சியிருந்த ஒரே ஆண்மகன் அவன்தான். உண்ணவும் பருகவும் வகை செய்வதும் வாழ்க்கை வசதிகள் ஏற்படுத்துவதும் அவன் பொறுப்பாயிற்று. கோடை காலத்தில் வேளாண்மை செய்வான், குளிர்காலத்தில் விலங்குகளை வேட்டையாடுவான். மனிதர்களுக்கு விடுமுறை பெற உரிமை உண்டு என்பதை 20 வயது ஆகும் தருவாயில்தான் தெரிந்து கொண்டான். பிறகு இராணுவம். அதுவும் விளையாட்டல்ல. இராணுவத்தில் திண்மைக்கும் மதிப்பு. வஸ்கோ இராணுவத்தை மதித்தான். இந்த கட்டத்திலும் அவன் இளமை அடையவில்லை. மாறாக சர்ஜன் மேஜராகிவிட்டான். சர்ஜன் மேஜர் பெரியவன்தான். படையினருக்கு அவன் எப்போதும் முதியவன். அப்படி நினைப்பது வழக்கமாகிவிட்டது. பெத்தோத் ஹெவிகிராஃபிக் வஸ்கோவ் தன் பெயரை மறந்து போனான். அவன் அறிந்தது ஒன்றுதான். சிப்பாய்களுக்கும் லெப்டினன்ட்டுகளுக்கும் அவன் மூத்தவன். எல்லா மேஜர்களுக்கும் சமமானவன். எந்த கர்னலுக்கும் இளையவன். விஷயம் கீழ்ப்படிவது பற்றியது அல்ல, உலக உணர்வு பற்றியது. அதனால்தான் தன்னை தலைமையில் பணியாற்றி வந்த பெண்களையும் அவன் ஒரு தலைமுறை முதியவன் போன்றுதான் நோக்கினான். தான் உள்நாட்டுப் போரில் பங்கு கொண்டவன் போலும், உள்நாட்டுப் போரில் அருஞ்செயல்கள் ஆற்றிய மக்கள் வீரர் சப்யேயுடன் லிபிஷேன்ஸ்க் நகர் அருகே தேநீர் பருகியவன் போலவும் நடந்து கொண்டான். அவனுடைய தனிப்பட்ட மனப்பாங்கோ அவன் மேற்கொண்ட ஏதேனும் சபதமோ அல்ல. இயற்கையே அவனுடைய சர்ஜன் மேஜர் பதவியின் தன்மையே அவன் இப்படி நடந்து கொண்டதற்கு காரணம். நாம் உள்ள வயதிற்கு மூத்தவனாக நடந்து கொள்கிறோம் என்ற எண்ணம் வஸ்கோவின் மனதில் எழுந்ததே கிடையாது. அமைதியும் வெளிச்சமும் கொண்ட இந்த இரவில்தான் சந்தேகத்துக்கு இடமான ஏதோ உணர்ச்சி அவனுக்கு உயிர்த்தது. ஆனால் அப்பொழுது நள்ளிரவு ஆவதற்கு நிறைய நேரம் பாக்கியிருந்தது. அவர்கள் அரண்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார்கள். அவனுடைய படையினர் வெள்ளாடுகள் போல பாறைக்கு பாறை தாவினார்கள். அவனும் திடீரென்று அவர்களோடு தாவத் தொடங்கினான். தான் லாவகமாக தாவியதில் அவனே வியப்படைந்தான். ஆனால் உடனே முகம் சுளித்து நிதானமாக நடக்கவும், பாறைகள் மேல் 3 இடங்களில் காலை வைத்து படிப்படியாக ஏறவும் தொடங்கினான். ஆனால் முக்கியமானது அது அல்ல. அவன் அருமையான இடத்தை அரணாக தேர்ந்தெடுத்ததுதான் முக்கியமானது. அது ஆழமானது. பாறைகளின் மறைவில் வர போக வழிகள் கொண்டது. அங்கிருந்து காடு முதல் ஏரி வரை பார்வையிட முடிந்தது. ஏரி நீர் ஓரமாக ஒன்றோடு ஒன்று பொருந்திய மொட்டை குன்றுகள் அதன் நெடுக்கிலும் நெருக்கமாக நின்றன. கரையோரமாக ஒரு குறுகிய திறந்த பகுதி மட்டுமே செல்ல வழிவிட்டிருந்தது. அதாவது இங்கு ஏதாவது நேர்ந்தால் ஜெர்மானியர் இந்த பகுதி வழியாக குன்றுத்தொடரை சுற்றி வர ஒரு 3 மணி நேரம் தேவைப்படும். அவனோ பாறைகளின் இடைவழியே நேராக பின்வாங்கி பகைவர்கள் நெருங்குவதற்கு வெகு நேரம் முன்பே சேமிப்பு அரணுக்கு பின் சண்டைக்கு தயாராக இருந்து கொள்ள முடியும். அட, இந்த சேமிப்பு அரணை அவன் இரட்டை பாதுகாப்பு கருதி தேர்ந்தெடுத்திருந்தான். ஏனென்றால் 2 அழிவு படையினரை இங்கே தலைமை அரண் அருகிலேயே சமாளிக்க அவனால் கட்டாயம் முடியும். இடத்தை தேர்ந்தெடுத்த பின் வஸ்கோ முறைப்படி நேரத்தை கணக்கிட்டான். இந்த கணக்கீட்டின்படி ஜெர்மானியர் அருகே வருவதற்கு இன்னும் ஒரு 4 மணி நேரம் ஆகும் என்று தோன்றியது. எனவே 3 உணவு களங்களில் 6 பேருக்கும் காணும் அளவு சூடான உணவு தயாரிக்க தன் படையினரை அனுமதித்தான். லீசா பிரிட்ஜ்கேனா தானாகவே சமைப்பதற்கு முன்வந்தாள். அவளுக்கு உதவி செய்யும்படி 2 பட்டணத்து நோஞ்சான்களையும் ஏவினான். நெருப்பு புகைய கூடாது என்று உத்தரவிட்டான். புகை தென்பட்டதோ சமைத்ததையெல்லாம் உடனே நெருப்பில் கொட்டி விடுவேன், புரிந்ததா? புரிந்தது என்று ஈனக்குரலில் சொன்னாள் லீசா. இல்லை,
புரியவில்லை. படைவீரத் தோழரே, என்னிடம் கோடாரியை கேட்டு வாங்கி உலர்ந்த கட்டைகளையும் சுள்ளிகளையும் வெட்டி கொண்டு வரும்படி உதவிக்காரர்களிடம் சொன்னாயானால் உனக்கு புரிந்ததாக அர்த்தமாகும். பாசி பிடிக்காத கட்டைகளாக பார்த்து வெட்ட சொல்லு. வெட்டும்போது விண்ணென்று தெறிக்க வேண்டும். அப்பொழுது புகையாது, நெருப்பு மட்டுமே எரியும். உத்தரவு என்னவோ கொடுத்தானே தவிர அவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்காக தானே உலர்ந்த சுள்ளிகளை முறித்து நெருப்பு மூட்டினான். பிறகு அசியானியாவுடன் இடத்தை பார்வையிட போது மறுபடி நெருப்பின் பக்கம் பார்த்தான். அது புகையவில்லை. பாறைகளுக்கு மேலே காற்று மற்றும் நடுங்கியது. ஆனாலும் அதை தெரிந்து கொள்வதற்கு கூர்ந்து கவனிக்க பழகிய கண்கள் வேண்டும். ஜெர்மானியரிடமோ அந்த மாதிரி கண்கள் இருக்க முடியாது. 3 பெண்களும் சமையல் செய்து கொண்டிருந்த போது வஸ்கோ, ஜூனியர் சர்ஜன் அசியானினா, படையினால் ரேனியா மூவரும் 3 தொடர் முழுவதையும் சுற்றி பார்த்தார்கள். அரண் இடங்களையும் துப்பாக்கி சண்டை பகுதிகளையும் திசைகாட்டி குறிகளையும் திட்டப்படுத்தி கொண்டார்கள். திசைகாட்டிகள் வரை உள்ள தூரத்தை வஸ்கோ காலடிகளால் தானே அளந்து துப்பாக்கி சண்டைக்கான வரைபடத்தில் குறித்து கொண்டான், இராணுவ விதிகளுக்கு இணங்க. இதற்குள் சாப்பாடு தயாராகிவிட்டது. நடையின் போது போலவே இருவராக பிரிந்தார்கள். கமாண்டரும் சோனியா குர்விச்சும் ஒரு பாத்திரத்தில் சாப்பிட்டார்கள். அவள் கூச்சப்பட்டாள். கரண்டியை மட்டும் மீறி ஓசைப்படுத்தினாள். உணவை அவனுக்கு விட்டு வைத்தாள். சர்ஜன் மேஜர் அவளை கடிந்து கொண்டான். தோழர் மொழிபெயர்ப்பாளி, வீணாக ஓசைப்படுத்துகிறாய். நான் வளர்ப்பு பறவை அல்ல, புரிந்ததா? நீ எனக்கு இரை போடுவதற்கு. வஞ்சனை இல்லாமல் சாப்பிடு. படைவீரன் செய்ய வேண்டிய முறைப்படி. நான் வஞ்சனை இல்லாமல் தான் சாப்பிடுகிறேன் என்று குறுநகை செய்தாள் அவள். பார்க்கிறேனே, பஞ்சத்தில் அடிப்பட்டவள் போல ஒட்டி உலர்ந்திருக்கிறாய். என் உடல்வாகு அப்படி. உடல்வாகா? லீசா பிரிச்சிக்கினாவை பார். நம் எல்லாருக்கும் உள்ள உடல்வாகுதான் அவளுக்கும். உடம்பை எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறாள்? பார்க்கவே கண்ணுக்கு இதமாயிருக்கிறது. சாப்பிட்ட பிறகு தேநீர் பருகினார்கள். வஸ்கோ நடக்கும் போதே பெரிய இலை பறித்து வந்திருந்தான். அதை கொதிநீரில் வேக வைத்து பருகினார்கள். அரை மணி நேரம் களையாறிய பின் கமாண்டர் அவர்களை வரிசையாக நிற்க வைத்தான். போர் உத்தரவை கேளுங்கள் என்று ஆடம்பரமாக தொடங்கினான். ஆனால் இந்த உத்தரவிடும் முறை சரிதானா என்று சந்தேகம் அவனுக்கு உண்டாயிற்று. பலத்த ஆயுத சாதனங்கள் கொண்ட 2 ஜெர்மானிய பகைவர்கள் கிராஸ்கியா இருப்பு பாதையையும் தோழர் ஸ்டாலின் பெயர் கொண்ட பெலுமோர்த் இஸ்க் பால்டிக் கால்வாய்கையும் ரகசியமாக அடையும் நோக்கத்துடன் ஹோப் ஏரி பிரதேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சினிஹூவின் குன்று தொடரில் தற்காப்பு ஏற்பாடுகள் செய்து பகைவர்களை சிறைப்பிடிக்கும் பொறுப்பு 6 பெயர் கொண்ட நம்முடைய படைப்பிரிவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இடப்புறம் ஓப் ஏரியும் வலப்புறம் லெகன்தோவும் ஏரியும் இருக்கின்றன. சர்ஜன் மேஜர் பேச்சை இடைநிறுத்திவிட்டு இருமி தொண்டையை சரிப்படுத்திக் கொண்டான். உத்தரவை முன்னதாக காகிதத்தில் எழுதி கொண்டிருக்க வேண்டும் போலும் என்று குழப்பத்துடன் எண்ணமிட்டான். பின்பு பேச்சை தொடர்ந்தான். நான் இப்படி தீர்மானித்திருக்கிறேன். தலைமை அரணில் இருந்து கொண்டு பகைவர்களை சந்திப்போம். குண்டு சுடாமல் சரணடையும்படி அவர்களுக்கு யோசனை விடுப்போம். அவர்கள் எதிர்த்தால் ஒருவனை கொல்லுவோம், மற்றவனை எப்படியாவது உயிரோடு பிடிப்போம். சேமிப்பு அரணிடத்தில் எல்லா ஜாமான்களையும் படையினால் காலியா செத்வேத்தாக்கின் பாதுகாப்பில் வைப்போம். போர் நடவடிக்கைகள் என் உத்தரவின்படியே தொடங்கப்பட வேண்டும். உதவி கமாண்டராக ஜூனியர் சர்ஜன் அசியானினாவை நியமிக்கிறேன். அவளும் செயலாற்றுவாள். ஆக்கப்பட்டால் படையினால் சோனியா குர்விச் உதவி கமாண்டராக பொறுப்பேற்பாள். கேள்விகள் உண்டா? என்னை எதற்காக சேமிப்பில் வைக்கிறீர்கள் என்று மனத்தாங்களுடன் கேட்டாள் காலியா செத்வெர்தகா. சாரமில்லாத கேள்வி. படைவீர தோழரே, உத்தரவு கொடுக்கப்பட்டுவிட்டது, நிறைவேற்றுங்கள். காலியா, நீ எங்கள் சேமிப்பு படை என்றாள் அசியானினா. கேள்விகள் இல்லை, எல்லாம் தெளிவாகிவிட்டது என்று உற்சாகமாக கூறினாள் ரேனியா கமில்கோவா. தெளிவாகிவிட்டது என்றால் அரண்யிடத்துக்கு போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். சற்று முன் அசியானினாவுடன் சேர்ந்து திட்டமிட்டிருந்த இடங்களில் படையினரை நியமித்தான்.
ஒவ்வொரு திசை காட்டியும் குறியையும் அவர்களுக்கு காட்டினான். சுண்டெலிகள் போல பதுங்கி கிடக்கும்படி இன்னொரு முறை ஒவ்வொருவரையும் எச்சரித்தான். ஒருவரும் அசையக்கூடாது. பகைவர்களுடன் நானே முதலில் பேசுவேன். ஜெர்மன் மொழியிலையா என்று எகத்தாளம் செய்தாள் சோனியா குர்விச். ருஷ்ய மொழியில் என்று வெடுக்கென கூறினான் சர்ஜன் மேஜர். அவர்களுக்கு புரியாவிட்டால் நீங்கள் மொழிபெயர்ப்பீர்கள், விளங்குகிறதா? எல்லோரும் பேசாமலிருந்தார்கள். சண்டையிலும் இந்த மாதிரி முன் விழுந்தீர்களானால் மருத்துவ பிரிவு அருகே எங்கும் இல்லை. அம்மாவும்தான். அம்மாவை பற்றி அவன் சொன்னது வீண், முற்றிலும் வீண். இதனால் தன் மீதே கடும் கோபம் அடைந்தான். நடக்கப் போவது துப்பாக்கி சுடும் பயிற்சி அல்லவே, உண்மையான சண்டையாயிற்றே. ஜெர்மானியர்களுடன் தூரத்தில் இருந்து சண்டை செய்வது நல்லது. நீங்கள் உங்கள் பழைய துப்பாக்கியை மறுபடி கெட்டிப்பதற்குள் பகைவன் உங்களை சல்லடை கண்ணாக துளைத்து விடுவான். ஆகவே தரையோடு தரையாக படித்திருக்கும்படி கண்டிப்பாக கட்டளையிடுகிறேன். சுடு என்று நான் ஆணையிடும் வரை அசையாமல் படுத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பெண்களாயிற்றே என்று கூட பார்க்க மாட்டேன். இங்கே வஸ்கோ திடீரென பேச்சை நிறுத்திவிட்டு கையை ஆட்டினான். அவ்வளவுதான், உத்தரவு முடிந்தது. பார்வையிடும் பகுதிகளை தீர்மானித்தான். அவற்றுக்கு இருவரை நியமித்தான். 4 கண்கள் பார்க்கட்டும் என்று தான் இன்னும் உயரத்தில் ஏறி தொலைநோக்கியால் காட்டு ஓரத்தை துருவி பார்த்தான். கண்களில் நீர் வரும் வரை பார்த்து கொண்டிருந்தான். சூரியன் மலைமுடியின் பின்னே போய்விட்டது. ஆனாலும் வஸ்கோ படுத்திருந்த பாறை சேமித்திருந்த வெப்பத்தை இன்னும் வைத்திருந்தது. சர்ஜன் மேஜர் தொலைநோக்கியை வைத்துவிட்டு கண்களுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக அவற்றை மூடிக்கொண்டான். அக்கணமே இது வெதுவெதுப்பான பாறை மெதுவாக அசைந்து நிசப்தையும் அமைதியையும் நோக்கி மிதந்து சென்றது. வஸ்கோ தான் உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டதை புரிந்து கொள்ளவில்லை. அவன் வீசும் காற்றை உணர்வது போலவும் எல்லா சலசலப்புகளையும் கேட்பது போலவும் இருந்தது. தான் அடுப்பு பரன்மேல் படுத்திருப்பதாகவும் சாக்கு விரிப்பை விரித்து கொள்ள மறந்துவிட்டதாகவும் அதை பற்றி அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்றும் தோன்றியது. தன் தாயையும் அவன் கண்டான். சிறு கூடான தேகம், துடியாக ஓடி ஆடி உழைப்பாள். பல ஆண்டுகளாக அவள் எப்போதாவதுதான் அறையும் குறையுமாக குட்டி தூக்கம் போடுவாள். இந்த ஓய்வு துணுக்குகளை தனது விவசாய வாழ்விலிருந்து திருடி கொண்டவள் போல இனிமேல் மெலிய இடமில்லை என்னும் அளவுக்கு சும்பி போயிருந்த அவளுடைய கைகளையும் ஈரத்தாலும் உழைப்பாலும் வெகு காலமாகவே வளைய முடியாதிருந்த விரல்களையும் பார்த்தான். நெருப்பில் வாட்டியது போன்ற சுருக்கங்கள் விழுந்த அவளுடைய முகத்தையும் கரடு தட்டிய கன்னங்களில் விழுந்த கண்ணீரையும் கண்டான். தாயார் இறந்து போன பேரன் ஈகரை நினைத்து இன்னும் அழுது கொண்டிருக்கிறாள். தானே அதற்கு பொறுப்பாளி என்று எண்ணி மருகுகிறாள் என புரிந்து கொண்டான். அவளிடம் பரிவான சொற்களை கூறி விரும்பினான். அதற்குள் யாரோ அவன் காலை தொட்டார்கள். தொட்டவர் தன் தந்தை என்று எதனாலோ எண்ணி அச்சத்தால் விலவிலத்து போனான். கண்களை திறந்தான். அசியானினா பாறை மேல் ஏறி அவன் காலை தொடுவதை கண்டான். ஜெர்மானியரா, எங்கே என்று பயத்துடன் கேட்டாள் அவள். து, சைத்தான், எனக்கு பிரம்மை ஏற்பட்டு விட்டது. ரீதா அசியானினா அவனை நெடுக நோக்கி முறுவலித்தாள். கொஞ்சம் நேரம் தூங்குங்கள் பெத்தாத் எக்ரிவ்ராஜ், நான் உங்கள் மேல்கோட்டை எடுத்து வருகிறேன். நீ என்ன? அசியானினா, சும்மாதான், கண்ணு இருட்டி கொண்டு வந்துவிட்டது. புகைப்பிடிக்க வேண்டும். அவன் கீழே இறங்கினான். பாறையின் அடியில் ரேனியா தலைவாரிக் கொண்டிருந்தாள். கூந்தலை அவிழ்த்து விட்டிருந்தாள். அது அவளுடைய முதுகு தெரியாதபடி மறைத்திருந்தது. சீப்பால் வாருவருக்கு கை எட்டவில்லை. மறு கையால் நடுவில் பிடித்து கொள்ள வேண்டியிருந்தது. தலைமயிர் அடர்த்தியும் மென்மையாகவும் தாமிர நிறத்தில் ஒளிர்ந்தது. ரேனியாவின் கைகள் நிதானமும் அமைதியாகவும் ஒயிலுடனும் அசைந்தன. சாயம் ஏற்றிக் கொண்டிருக்கிறாயோ என்று கேட்டான் சர்ஜன் மேஜர். இதோ. அவள் தேள் கொட்டுவது போல வெடுக்கென்று ஏதேனும் சொல்லிவிடுவாளோ, இந்த எளிமைக்கு முடிவு வந்து விடுமோ என்று அஞ்சினான். இல்லை, சொந்தம் நிறந்தான். நான் அலங்கோலமாக இருக்கிறேனோ? அதனால் பரவாயில்லை. ஏதும் எண்ணாதீர்கள். லீசா பிரிச்சிக்கேனா என் இடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு கூர்ந்த பார்வை. சரி சரி, ஒழுங்குபடுத்திக்கொள். அட சைத்தான், மறுபடி இந்த வார்த்தை வந்துவிட்டது.
ஏனென்றால் இராணுவ விதிகளில் உள்ள வார்த்தை இது. அவன் மனதில் அழிக்க முடியாதபடி பதிந்திருந்தது. கரடி நீ, வஸ்கோ, காட்டுக்கரடி. சர்ஜன் மேஜர் முகம் சுளித்தான். சிகரெட்டை பற்ற வைத்து புகைத்திரை போர்த்து கொண்டான். தோழர் சர்ஜன் மேஜர், நீங்கள் மனமானவரா? அந்த பக்கம் நோக்கினான். செம்பழுப்பு தழலின் ஊடாக பசிய விழிகள் அவனை உற்று பார்த்தன. அளவற்ற ஆற்றல் நிறைந்த விழிகள். 152 மில்லிமீட்டர் ஹபிட்சர் பீரங்கிகள் போல. நான் மனமானவன். படை வீரர் கமில்கோவா? பொய்தான், தெரிந்த செய்தி. ஆனால் இந்த மாதிரி பெண்களிடம் பொய் சொல்வதே மேல். நிலைகளை நிச்சயப்படுத்திவிடும், யார் எங்கே நிற்க வேண்டும் என்று. உங்கள் மனைவி எங்கே? தெரிந்ததுதானே. வீட்டில். குழந்தைகள் உண்டா? குழந்தைகளா? வாஸ்கோ பெருமூச்செறிந்தான். ஒரு பையன் இருந்தான், இறந்து போனான். யுத்தம் தொடங்கும் தருவாயில். இறந்து போனானா? ரேனியா கூந்தலை பின்போட்டு கொண்டு அவனை பார்த்தாள். அவன் உள்ளத்தையே ஊடுருவி பார்த்தாள். ஆனால் மேற்கொண்டு ஒன்றும் சொல்லவில்லை. ஆறுதல் வார்த்தைகளோ கேலி சொற்களோ வெறும் உபச்சார மொழிகளோ எதுவுமே சொல்லவில்லை. அதனால்தான் வஸ்கோ அடக்க முடியாமல் பெருமூச்செறிந்தான். ஆமாம் அம்மா, அவனை சரியாக பேணவில்லை சொல்லிவிட்டு வருந்தினான். வருத்த மிகுதியால் உடனே துள்ளி எழுந்து மேலதிகாரி பார்வையிடும் போது செய்வது போல சீருடையை இழுத்து நேராக்கி கொண்டான். ஹஸ்யானினா, நிலைமை என்ன? ஒருவரையும் காணோம் தோழர் சர்ஜன் மேஜர். தொடர்ந்து கவுனி. இப்படி சொல்லிவிட்டு ஒருவர் பின் ஒருவராக படையினரை பார்வையிடச் சென்றான். சூரியன் வெகு நேரத்துக்கு முன்பே மறைந்து விட்டது. ஆயினும் புலர்ப்போதில் இருப்பது போல வெளிச்சமாய் இருந்தது. படையினால் சோனியா குர்விச் பாறையின் பின்னே அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். ராகம் போட்டு முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள், தோத்திரம் படிப்பவள் போல. வஸ்கோ அவள் அருகே போவதற்கு முன் அவள் படிப்பதை சற்று நேரம் கேட்டுக்கொண்டிருந்தான். கொந்தளிப்பில்லா வேளையில் பிறந்தோர் வந்த வழிகள் நினைத்தும் பாரார். உருசிய நாட்டின் கொடிய வெம்பொழுதில் பிறந்த நாம் எதையும் மறந்திட இயலோம். எரியும் சாம்பலும் பரவிய ஆண்டுகள். வெறிய எம்முள் எம்மை நம்பிக்கையா? செருநிறை நாட்களின் விடுதலை நாட்களின் குருதிச் செம்மை ஒளிரும் எம் முகங்களில். யாருக்கு படித்து காட்டுகிறாய் என்று பக்கத்தில் சென்று கேட்டான் வஸ்கோ. மொழிபெயர்ப்பாளி நாணமடைந்தாள். என்ன இருந்தாலும் சுற்றிலும் கவனித்து பார்க்கும்படி உத்தரவிடப்பட்டிருந்ததே. புத்தகத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு எழுந்திருக்க போனாள். சர்ஜன் மேஜர் அவளை கையமர்த்தினான். யாருக்கு படித்து காட்டுகிறாய் என்று கேட்டேனே. ஒருவருக்கும் இல்லை, எனக்குதான். அப்படியானால் வாய்விட்டு படிப்பானேன்? இது செய்யுளாயிற்றே. அப்படியா? வஸ்கோவுக்கு விளங்கவில்லை. புத்தகத்தை கையில் எடுத்தான். மிகச் சிறியது, கை கொண்டு ஏறிவது பற்றி விளக்க புத்தகம் போல. பக்கங்களை புரட்டினான். கண்களை கெடுத்துக் கொள்வாய் என்றான். வெளிச்சமாய் இருக்கிறதே தோழர் சர்ஜன் மேஜர். நான் பொதுவாகவே சொல்லுகிறேன், கேளு. நீ பாறை மேல் உட்காராதே, அது சீக்கிரம் குளிர்ந்துவிடும். உன் உடம்பு வெப்பத்தை இழுக்கத் தொடங்கும். நீ கவனிக்க மாட்டாய். மேல்கோட்டை விரித்துக்கொள். ஆகட்டும் தோழர் சர்ஜன் மேஜர், நன்றி. எதற்கும் வாய் விட்டு படிக்காதே. மாலை நேரத்தில் இங்கே காற்றில் ஈர்ப்பு அதிகம். மாலைகளும் காலைகளும் இங்கே நிசப்தமானவை. ஆகையால் குரல் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு கேட்கும். அதோடு உன்னிப்பாக கவனி, கூர்ந்து கவனி குர்விச். லீசா பிரிசிகேனா ஏரியின் அருகே இருந்தாள். தொலைவில் இருந்தே வஸ்கோ மனநிறைவுடன் புன்னகைத்தான். இவள்தான் விஷயம் தெரிந்த பெண். பின்மர கிளையை முறித்து பாறைகளின் இடைவேளியை அடைத்து நிறைத்து மேல்கோட்டை விரித்திருந்தாள் அனுபவசாலி. உனக்கு எந்த ஊர் என்று கேட்டான் வஸ்கோ. பிரியான்ஸ்க் பிரதேசம் தோழர் சர்ஜன் மேஜர். கூட்டு பண்ணையில் வேலை செய்தாயா? செய்தேன். மேற்கொண்டு தகப்பனாருக்கு உதவி செய்தேன். அவர் காட்டுக்காவலர். நாங்கள் எல்லை காட்டில் வசித்தோம். அதுதான் வாத்துக்கத்தல் நன்றாக கத்துகிறாயே. அவள் களீர் என்று நகைத்தாள். இந்த பெண்களுக்கு சிரிப்பதில் பிரியம். இன்னும் பழக்கம் விட்டு போகவில்லை. ஏதாவது கவனத்தில் பட்டதா? இப்போதைக்கு அமைதியாய் இருக்கிறது.
நீ எல்லாவற்றையும் கவனி பிரிச்சுக்கீனா. செடிகள் அசைகின்றனவா, பறவைகள் கீச்சிடுகின்றனவா என்று கவனி. நீ காட்டில் இருந்தவள், உனக்கு எல்லாம் புரியும். புரியும், அதனால்தான் சொல்லுகிறேன். சர்ஜன் மேஜர் கால்களை மாற்றி மாற்றி வைத்தவாறு தயங்கினான். சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிவிட்டான். உத்தரவுகளும் கொடுத்தாகிவிட்டது. இனி போக வேண்டியதுதான். ஆனாலும் கால்கள் கிளம்ப மறுத்தன. அவள் அவனுக்கு நெருக்கமான பெண். வனப்பிரதேசத்தை சேர்ந்தவள். வசதியாக இடம் ஏற்படுத்தி கொண்டிருந்தாள். அவளிடமிருந்து இதமான கதகதப்பு பரவியது. அவன் கனவில் கண்ட பிறந்த வீட்டு அடுப்பு பரனிலிருந்து பரவிற்றே அந்த மாதிரி வெதுவெதுப்பு. லீசா லீசா லீசாவேத்தா என்று ஒரு பாட்டை இராணுவ குரலில் பாடினான் கமாண்டன். எங்கள் வட்டாரத்தில் இப்படி ஒரு பாட்டு பாடுவார்கள் என்று விளக்கினான். எங்கள் வட்டாரத்தில்? அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பாடுவோம். இந்த போர் உத்தரவை நிறைவேற்றிவிட்டு பிறகு பாடுவோம். மெய்யாகத்தானே என்று இளநகை செய்தாள் லீசா. பின்ன சும்மா சொல்வேனா? சார்ஜன்ட் மேஜர் திடீரென துணிச்சலுடன் கண் சிமிட்டினான். அதனால் தானே முதலில் வெட்கமடைந்தான். தொப்பியை சரிப்படுத்திக் கொண்டு அப்பால் நகர்ந்தான். பாருங்கள் தோழர் சர்ஜன்ட் மேஜர், வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று அவனை நோக்கி கத்தினாள் லீசா பீச்கேனா. அவன் அவளுக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் வழி நெடுக புன்னகை செய்து கொண்டு போனான். பாறை வரிசையை கடந்து சேமிப்பு அரண் போய் சேரும் வரை அந்த புன்னகை மறையவில்லை. அங்கே அவன் புன்னகையை போக்கிக் கொண்டு படையினால் காளியா செத்வேத்தகா எங்கே ஒளிந்திருக்கிறாள் என்று தேடலானான். காளியா மேல்கோட்டில் கைகளை நுழைத்து போர்த்திக் கொண்டு பாறையின் கீழ் மூட்டைகள் மீது அமர்ந்திருந்தாள். தூக்கிவிட்ட கழுத்துப்பட்டை அவளுடைய தலையையும் தொப்பியையும் மறைத்திருந்தது. கழுத்துப்பட்டை மடிப்புகளின் நடுவே சோர்வுடன் துருத்தியிருந்தது சிவந்த மூக்கு. நீ என்ன சலித்து போய் உட்கார்ந்திருக்கிறாய்? குளிர்கிறது. அவன் அவள் பக்கம் கையை நீட்டினான். அவள் திடுக்கிட்டு அப்பால் விலகினாள். அவன் தன்னை பிடித்து தழுவ வந்தான் என்று நினைத்தாளோ? அட, நீ துள்ளாதே, நெற்றியை காட்டு. அவன் அவள் கழுத்தை நீட்டினாள். சர்ஜன்ட் மேஜர் அவள் நெற்றியை அழுத்தி உற்று பார்த்தான். வெகுவாய் கொதித்திருந்தது. கடுமையான காய்ச்சல். அது நாசமாய் போக. உனக்கு காய்ச்சல் படைவீரத் தோழரே, தெரிகிறதா? அவள் பேசாதிருந்தாள். விழிகளில் ஏக்கம் ததும்பியது. கிடாரி கன்றின் விழிகள் போல, எவனையும் குற்றம் செய்தது போல உணர செய்யும் விழிகள் அவை. சதுப்பு நிலம் செய்த வேலை இது. தோழர் சர்ஜன்ட் மேஜர் வஸ்கோ படையினால் தவறவிட்ட சோடு செய்த வேலை இது. உன்னுடைய அவசரமும் மே மாத குளிர்காற்றும் செய்த வேலை இது. ஓர் ஆள் செயல் திறமையை இழந்ததுதான் உனக்கு கிடைத்த பலன். படைப்பிரிவு முழுவதும் சுமை, உன் மனசாட்சிக்கு உறுத்தல். வாஸ்கோ தன் சாமான் பையை எடுத்து வாரை அவிழ்த்து உள்ளே கைவிட்டு துழவினான். பத்திரமான ஓர் இடத்தில் அவனுக்கு மிக முக்கியமான பண்டம், 750 கிராம் ஸ்பிரிட் நிறைத்த புட்டி இருந்தது. அதை எடுத்து அடைப்பானை திறந்து ஸ்பிரிட்டை குவளையில் ஊற்றினான். அப்படியே குடிக்கிறாயா? தண்ணி கலந்து தருவா? என்ன இது? மருந்து. நல்லது, ஸ்பிரிட். அவள் கைகளை உதறி அப்பால் நகர்ந்தாள். ஐயோ, என்ன நீங்கள்? குடிக்கும்படி கட்டளையிடுகிறேன். சர்ஜன்ட் மேஜர் சற்று யோசனை செய்து, கொஞ்சம் தண்ணீரை கலந்து குடி, உடனே குடி. மாட்டேன். குடி, மறுபேச்சு இல்லாமல். அட, நீங்கள் என்ன இப்படி? என் தாயார் மருத்துவத்துறையில் வேலை செய்கிறாள். தாயார் இல்லை, யுத்தம் இருக்கிறது. ஜெர்மானியர் இருக்கிறார்கள், நான் இருக்கிறேன். சர்ஜன்ட் மேஜர் வஸ்கோ. தாயார் இல்லை. யுத்தத்தில் சாகாமல் பிழைப்பவர்களுக்கு தாயார்கள் இருப்பார்கள். புரிந்ததா? குடிக்க மாட்டாமல் கண்ணீருடன் குடித்தாள். இரும்பத் தொடங்கினாள். வஸ்கோ அவள் முதுகில் உள்ளங்கையால் லேசாக தட்டினாள். அவள் விலகினாள். கண்ணீரை கைகளால் துடைத்துக் கொண்டு புன்னகை செய்தாள். என் தலை உருண்டோடி விட்டது. நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாம். மரக்கிளையை வெட்டி கொண்டு வந்து பரப்பினான். அதை மூடி விரிப்பு விரித்து அவளை படுக்க வைத்து தன் மேல்கோட்டால் போர்த்தான். இளைப்பாறு படைவீரத் தோழரே. நீங்கள் மேல்கோட்டு இல்லாமல் என்ன செய்வீர்கள்? நான் வலுவான ஆள், பயப்படாதே. நாளைக்குள் குணமடைந்துவிடும். உன்னை ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்குள் சோஸ்தமாகிவிடு. நிசப்தம் சூழ்ந்தது.
காடும் ஏரியும் காற்றும் எல்லாம் அமைதியில் ஆழ்ந்து மறைந்தன. நள்ளிரவு கடந்துவிட்டது. மறுநாள் தொடங்கிற்று. அப்பொழுதும் ஜெர்மானியரின் சுவடே தென்படவில்லை. அசியானீனா வஸ்கோவை அடிக்கடி பார்த்தாள். இருவரும் தனித்திருந்த வேளையில், ஒருவேளை வீணாக எதிர்பார்க்கிறோமோ என்று வினவினாள். வீணாகவும் இருக்கலாம் என்று பெருமூச்சு விட்டான் சர்ஜன் மேஜர். ஆனால் தான் அப்படி நினைக்கவில்லை. நீ வெட்டு மரங்களை ஜெர்மான்காரர்கள் என்று எண்ணீராவிட்டால். இதற்குள் கமாண்டர் கவனிக்கும் ஆணையை ரத்து செய்து விட்டான். படையினரை சேமிப்பு அரணுக்கு அனுப்பி கிளைகளை ஒடித்து பரப்பி படுக்கும்படியும் எழுப்பும் வரை உறங்கும்படியும் உத்தரவிட்டான். தான் தலைமை அரணில் தங்கினான். அசியானீனா அவனோடு சேர்ந்து கொண்டாள். ஜெர்மானியர் இன்னும் வராதது வஸ்கோவை ஆழ்ந்த கவலைக்கு உள்ளாக்கியது. அவர்கள் இந்த பக்கம் வராமலே இருந்து விடலாம். வழியில் வேறு ஓர் இடத்தை இலக்காக வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் எந்த நோக்கத்துடன் வந்திருப்பதாக அவன் முடிவு செய்தானோ அந்த நோக்கமே அவர்களுக்கு இல்லாதிருக்கலாம். அவர்கள் வேறு ஏதேனும் நோக்கத்துடன் வந்திருக்கலாமே. அவர்கள் எத்தனையோ தீமைகள் செய்யும் முடியும். படைத்தலைவர்களில் யாரையேனும் சுட்டுக் கொள்ள முடியும். முக்கியமான எதையாவது அழிக்க முடியும். அப்படி நேர்ந்தால் காட்டில் துருவி தேடி ஜெர்மானியர் தீர்த்து கட்டுவதற்கு பதிலாக, ஏன் நீ எங்கோ தொலைந்திருந்தாய் என்று விசாரணை மன்றத்துக்கு விளக்குவது எப்படி? படை வீரர்கள் இரக்கம் கொண்டாயா? அவர்களை நேரடி போரில் தள்ள அஞ்சினாயா? உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றால் இது தக்க காரணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இல்லை, ஏற்றுக்கொள்ளவே படாது. தோழர் சர்ஜன் மேஜர், நீங்கள் இப்போதைக்கு கொஞ்ச நேரம் உறங்குகளேன். விடியும் நேரத்தில் எழுப்புகிறேன். தூக்கமாவது ஒன்றாவது. சைத்தான். குளிர் கூட கமாண்டருக்கு தெரியவில்லை. இவ்வளவுக்கும் சீருடை மட்டும்தான் அணிந்திருந்தான். உறக்கத்தை பற்றி பிறகு பேசுவோம் அசியானீனா. ஜெர்மான்காரர்களை நழுவ விட்டேன் என்றால் நான் மீளா உறக்கத்தில் விழ வேண்டியதுதான். புரிகிறதா? ஒருவேளை அவர்கள் இப்போது உறங்குகிறார்களோ என்னவோ. உறங்குகிறார்களா? ஆமாம் என்கிறேன். அவர்களும் மனிதர்கள்தாமே. ஷினியூனின் குன்றுத்தொடர்தான் இருப்பு பாதைக்கு போக வசதியான ஒரே வழி என்று நீங்கள் சொன்னீர்கள். அதற்கு அவர்கள்... பொறு அசியானீனா, பொறு. 50 கிலோமீட்டர் நிச்சயமாக இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதோடு பழக்கம் இல்லாத இடம். ஒவ்வொரு செடியையும் கண்டு அஞ்ச வேண்டும் இல்லையா? நான் நினைப்பது சரிதானே? சரிதான் தோழர் சர்ஜன் மேஜர், சரிதான். என்றால் அவர்கள் இளைப்பாறுவதற்காக படுக்கலாம் அல்லவா? புயலில் சாய்ந்து காட்டில் எங்கேயாவது சூரியன் உதிக்கும் வரை உறங்குவார்கள் இல்லையா? அசியானீனா புன்னகைத்தாள். மறுபடியும் அவனை நெடுக்க நோக்கினாள். பெண்கள் குழந்தைகளை பார்ப்பதைப் போல. நீங்கள் சூரியன் உதிக்கும் வரை உறங்குங்கள். நான் எழுப்புகிறேன். எனக்கு தூக்கம் கிடையாது தோழர் அசியானீனா. ரீதா, உங்கள் தந்தை பெயர் என்ன? என்னை வெறுமே ரீதா என்று கூப்பிடுங்கள். புகைப்பிடிப்போமா தோழர் ரீதா? நான் புகைப்பிடிப்பதில்லை. ஆமாம், அவர்களும் மனிதர்கள் என்பதை நான் எதனாலோ முழுவதும் புரிந்து கொள்ளவில்லை. சரியாக எடுத்துச் சொன்னாய். அவர்கள் இளைப்பாற வேண்டும் என்று. நீயும் போ ரீதா, இளைப்பாறு. எனக்கு தூக்கம் வரவில்லை. நல்லது, இப்போதைக்கு வெறுமே படுத்திரு. கால்களை நீட்டிக்கொள். பழக்கம் இல்லாததால் உழையும் ஒரு வேலை. அப்படித்தானே? எனக்கு நல்ல பழக்கம் உண்டு தோழர் வஸ்கோ என்று முறுவலித்தாள் ரீதா. ஆனாலும் சர்ஜன் மேஜர் வற்புறுத்தவே ரீதா வருங்கால முன் அரணில் லீசா பிரிச்சிக்கினா தனக்காக வெட்டி வைத்திருந்த கிளை மேல் படுத்துக்கொண்டாள். மேல்கோட்டை போர்த்தி கொண்டாள். காலை வரை உறங்குவதில்லை என்று நினைத்தாள். தூக்கத்தில் ஆழ்ந்துவிட்டாள். படுத்ததுமே கனவுகள் இன்றி அயர்ந்து உறங்கி போனாள். சர்ஜன் மேஜர் மேல்கோட்டை பிடித்து இழுத்த போதுதான் கண் விழித்தாள். என்ன? சத்தம் போடாதே. காதில் படுகிறதா? ரீதா மேல்கோட்டை அகற்றி ஸ்கர்ட் மாட்டிக்கொண்டு துள்ளி எழுந்தாள். சூரியன் தொடுவானிலிருந்து மேலே வந்து விட்டது. பாறைகள் இளஞ்சிவப்பாக ஒளிர்ந்தன. ரீதா தொலைவில் நோக்கினாள். தூர காட்டுக்கு மேலே பறவைகள் கூவி பறந்தன. பட்சிகள் கத்துகின்றன. கரிச்சான்கள் என்று வாய்க்குள் சிரித்தான் வஸ்கோ. கரிச்சான்கள் கத்துகின்றன ரீதா. ஆகவே யாரோ வருகிறார்கள். அவற்றை கலவரப்படுத்துகிறார்கள். வேறு யாரும் இல்லை, நம் விருந்தாளிகள்தான். ஓடு ரீதா.
படையினரை எழுப்பு, உடனே, ஆனால் மறைவாக, ஓசைப்படாமல். ரீதா ஓடிச் சென்றாள். சார்ஜென்ட் மேஜர் முன்னால் மற்றவர்களை விட உயரத்தில் இருந்த தன் இடத்தில் படுத்துக் கொண்டான். கை துப்பாக்கியை சரிபார்த்தான். துப்பாக்கியில் தோட்டாக்களை கெட்டித்தான். தாழ்வான சூரியனின் ஒளிப்பட்ட காட்டோரத்தை தொலைநோக்கியின் உதவியால் துருவி பார்த்தான். கரிச்சான்கள் புதர்களுக்கு மேல் வட்டமிட்டன, உரக்க கத்தின, ஒன்றை ஒன்று கூவி அழைத்தன. படையினர் தயாரானார்கள். பேசாமல் அவரவர் இடங்களுக்கு போய் படுத்துக் கொண்டார்கள். சோனியா வஸ்கோவிடம் வந்து சேர்ந்தாள். வணக்கம் தோழர் சர்ஜன் மேஜர். நலமே. இரு, அந்த காலியா எப்படி இருக்கிறாள்? தூங்குகிறாள். நாங்கள் அவளை எழுப்பவில்லை. சரியாய் செய்தீர்கள். பக்கத்தில் இரு, தகவல் கொடுக்க வாக்காக. தலையை மட்டும் நீட்டாதே. நீட்ட மாட்டேன் என்றாள் சோனியா. கரிச்சான்கள் வர வர கிட்டத்தில் நெருங்கின. சில இடங்களில் புதர் முடிகள் நடுங்கின. வருபவனின் கனத்த அடி வைப்பால் சரகுகளும் சுள்ளிகளும் நெருநெருத்ததாக கூட வஸ்கோவுக்கு தோன்றியது. அப்புறம் எல்லாம் அசைவற்று விட்டன போலும், கரிச்சான்கள் அமைதியடைந்து விட்டன போலும் இருந்தது. ஆனால் காட்டு விளிம்பில் புதர்களின் மறைவில் ஆட்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று மேஜர் தெரிந்து கொண்டான். ஏரியையும் மறுபுற காட்டையும் குன்று தொடரையும் நோட்டமிட்டவாறு அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய பாதை குன்றுத்தொடர் வழியாகவே சென்றது. அங்கேதான் வஸ்கோவும் அவனுடைய இளம் சிவப்பு கன்னம் படையினரும் பதுங்கியிருந்தார்கள். ஒரு நிகழ்ச்சி மற்றொன்றாக மாறுவதும், காரணத்தை அடுத்து விளைவு வருவதும், முக்கிய சம்பவம் நிகழ்வதுமான மர்ம கணம் வந்தது. சாதாரண வாழ்க்கையின் மனிதன் இந்த கணத்தை ஒருபோதும் கவனிப்பதில்லை. ஆனால் யுத்தத்தில் நரம்புகள் முடிந்த எல்லை வரை முறுக்கேறி விகுவடைந்துவிடும் விளைவுகளின் ஆதி முதலான பொருளான உயிர் பிழைத்தல் என்பது வாழ்க்கையின் முதல் கண்டத்தில் அப்பொழுது மறுபடி வெளிப்படும். எனவே அப்பொழுது இந்த கணம் யதார்த்தமாகவும் உடலால் உணரக்கூடியதாகவும் எல்லையின்றி நீண்டதாகவும் மாறிவிடும். அட, வாருங்களேன், வாருங்கள் வாருங்கள் என்று ஒளியின்றி கிசுகிசுத்தான் வஸ்கோ. தொலைவிலிருந்து புதர்கள் சிலிர்த்தன. காட்டு ஓரத்தில் எச்சரிக்கையுடன் மெதுவாக வெளிப்பட்டார்கள் இருவர். அவர்கள் புள்ளிகள் இட்ட சாம்பல் பச்சை மேலங்கிகள் அணிந்திருந்தார்கள். ஆனாலும் வெயில் அவர்கள் முகங்களில் நேராக அடித்தபடியால் கமாண்டர் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் துலுக்கமாக கண்டான். தானியங்கி துப்பாக்கி விசைகளில் விரல்களை தயாராக வைத்தவாறு குனிந்து பூனைகள் போன்று மெல்லடி வைத்து ஏரியை நோக்கி முன்னேறினார்கள் அவர்கள். ஆனால் வஸ்கோ இப்பொழுது அவர்களை கண்காணிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய முதுகுகளுக்கு பின்னே புதர்கள் தொடர்ந்து அசைந்து கொண்டிருந்தன. அங்கிருந்து காட்டின் உள்ளிருந்து தானியங்கி துப்பாக்கிகளை தயாராக பிடித்தவாறு வந்து கொண்டே இருந்தன சாம்பல் பச்சை உருவங்கள். 3, 5, 8, 10 என்று வாய்க்குள்ளாக எண்ணினாள் சோனியா. 12, 14, 15, 16, 16 பெயர். தோழர் சர்ஜன் மேஜர். புதர்கள் அசையாதிருந்தன. தூரத்தில் கத்தியவாறு பறந்து போயின கரிச்சான்கள். 16 ஜெர்மனியர் இங்கும் அங்கும் பார்த்தவாறு கரையோரமாக சினிஹூனின் குன்று தொடரை நோக்கி மெதுவாக நடந்தார்கள்.